இந்த ரூட்ல வரீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க முருகர் கோயிலோட டோட்டல் வியூ வந்து சூப்பரா தெரியும். டோட்டல் வியூ செம்மையா தெரியும் உங்களுக்கு. இந்த பக்கம் திருப்பதி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது போலீஸ் பிடிச்சாங்க, ரொம்ப ஒஸ்ட்டுங்க ஆந்திரா கவர்மெண்ட். கைஸ் சரியான மழை கைஸ், கேமராலாம் நனைஞ்சிருச்சு. ஃபுல்லாகவே ஆஃப் ரோட் மட்டும்தான் இந்த இடத்துல. இந்த ரிவரை கிராஸ் பண்ணி தான் நம்ம கம்பல்சரி போயாக்கணும். செம்ம அட்வென்ச்சராக இருக்குது. எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஏரியாலாம் செம்ம ஹாண்டிங்காக இருக்குது. பாம்புன்னு பயந்துட்டுங்க. இந்த வழியாக தான் நம்ம போயாகணும். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் டிடி வாக்ஸ். இன்றைக்கி நம்ம போக போகிற இடம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தலக்கோனா. லாஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து கைலாச கோனா போயிருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து வந்து நெக்ஸ்ட் நம்ம போக போகிற இடம் வந்து தலக்கோனா. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. அதாவது மெயின் ரோட்லேருந்து ரைட் எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்ல ரீச் ஆகிடலாம். சரி வாங்க, வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்து நம்ம ரைட் எடுத்தோம் அப்படின்னா புத்தூர், திருத்தணி, நகரி போகிற ரூட்டு. இது வந்து அரக்கோணம் பஜார் உள்ள போகிற ரூட்டு. லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இங்கேருந்து நம்ம கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் சம்திங் இருக்கு. இங்கேருந்து நம்ம வாட்டர் ஃபால்ஸ் ரீச் ஆகிறது 60 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம போய் ஆகணும். கரெக்டாக டைம் வந்து 1:30 ஆகுது. ஸோ 1:30 இல்லைன்னா அப்போது எவ்வளோ நேரம் ஆகும்? மினிமம் ஒரு 1.5 hour கிட்ட எடுத்துரும் நம்ம ரீச் ஆகிறதுக்கு. கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பிட்டு நல்லா இருந்திருக்கும். பட் வந்து டைம் இல்லை. ஸோ அதனால் 1:30 கிளம்பிட்டோம். ஸோ நம்ம வண்டி வந்து இந்த RS 200, நம்ம இந்த வண்டி எடுத்த ஷோரூம் வந்து இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஷோரூம் தான். முன்னாடி என்ன ராட்டனெல்லாம் போட்டு வச்சிருக்கானுங்க. ட்வின் டவர்லாம் கூட இருக்குங்க. ஸோ முடிஞ்சிருச்சு போல. இது பொருட்காட்சி லண்டன் பிரிட்ஜ். ஓகே, ஸோ மேபி எங்கள் ஈவினிங் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறது. நீங்கள் அரக்கோணத்துலேருந்து திருத்தணி போகிறீங்கன்னா அதோட எண்ட்லேயே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். இதுதான். இதுக்கடுத்து நீங்கள் பெட்ரோல் போடணுன்னா அந்த ஏரியா பேர் வந்து போலூர் நினைக்கிறேன். போலூர் கண்டிகை சம்திங், கணிகை போலூர். ஆமாம், அந்த ஏரியாவில் தான். அந்த ஏரியாவிலேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் தானே உங்களுக்கு பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ இங்கேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த சோளிங்கர் அந்த ரூட்டுக்கு போகலாம். நம்ம ரைட் எடுத்தோம்னா நம்ம திருத்தணி போயிடலாம். இப்போ நம்ம திருத்தணி போயிட்டு நகரி தான் போனோம். வாங்க பார்ப்போம். நீங்கள் என்னுடைய முதல் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நான் அரக்கோணத்தில் என்னென்ன ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதில் வந்து ஒரு MRF கம்பெனி திருத்தணியில் பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த கம்பெனி பற்றி தான் நான் பேசியிருந்தேன். இது வந்து இருக்கிற சரௌண்டிங்லேயே ரொம்ப பெருசு, ரொம்ப அந்த பரப்பளவில் ரொம்ப பெருசாக ஒரு பிளேஸ் ஆகிருக்கிற ஒரு கம்பெனி. இது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் உங்களுக்கு. பட் இந்த இடத்துல நினைச்சவங்க எல்லாம் உள்ள போக முடியாது. ரொம்ப சேஃப்டியா இருக்கு. ரொம்ப கிட்டத்தட்ட 6-7 கேட் இருக்கு. இது கேட் நம்பர் 1, இதுதான் மெயின் கேட்டு. ஸோ இந்த இடத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்ல இன்னொரு கம்பெனியும் இருக்கு. நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ரெண்டுமே வந்து கம்பைனான கம்பெனி தான். ரெண்டுமே ஒரே கம்பெனி தான். இருந்து பார்க்க ஒன்றும் தெரியல. இப்போ தெரியும் நினைக்கிறேன். எஸ், இந்த கம்பெனி தான் அது. நீங்க இந்த கம்பெனி தாண்டி கொஞ்சம் முன்னாடி வந்தாலே ஒரு செக் போஸ்ட் இருக்கும், போலீஸ் செக் போஸ்ட். மோஸ்ட்லி இந்த இடத்துல இருப்பாங்க. அது ஈவினிங் டைம்ல மட்டும் இருப்பாங்க. கார்த்திகேயபுரம் இந்த ஏரியால இருந்து நம்ம ரைட் எடுக்க வேண்டியிருக்கும். லாங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேமரால தெரியல. லாங்ல பாத்தீங்கன்னா இங்கிருந்து
திருத்தணி முருகர் கோயிலுடைய வெறும் கோபுரம் மட்டும் இந்த இடத்துல செம்மையா ஒரு வியூ கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம இந்த ரைட் எடுத்தோம் அப்படின்னா இங்க இருந்து நீங்க ஸ்ட்ரைட்டா போனீங்க அப்படின்னா திருத்தணில இருந்து அந்த பஜார் உள்ள போயிட்டு அங்கிருந்து பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும். பட் நீங்க ஏரியாவோட அவுட்டர்ல வரணும் அப்படின்னா இந்த ஒரு வழியை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வழி வந்து மோஸ்ட்லி எம்டியா தான் இருக்கும், அதனால ரைட் பண்றதுக்கு செம்மையா இருக்கும். இங்க வந்து நான் லாஸ்ட் டைம் வந்து நோட் பண்ண ஒரு விஷயம் என்னடா அப்படின்னா, இந்த ரூட்ல வரீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க முருகர் கோயிலோட டோட்டல் வியூ வந்து சூப்பரா தெரியும். அவ்வளவு நல்லா இருக்கும். எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே அந்த கோயில் முழுசா வந்து நீங்க இந்த ரூட்ல வரும்போது பார்க்கலாம். நான் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இப்ப நம்ம போக போற ஏரியா எல்லாம் பாத்தீங்கன்னா செம மழை போல. ஃப்ரெண்ட்ல பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மலைங்கெல்லாம் ஒண்ணுமே தெரியல, அவ்வளவு கிளியரா தெரியும். ஃபுல்லாவே வெறும் மிஸ்டா தான் இருக்கு, ஒண்ணுமே தெரியல எனக்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த முருகர் கோயில் ஃபுல்லாவே உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா தெரியும். இதுதான் முருகர் கோயில். இங்க இருந்து பாத்தீங்கன்னா டோட்டல் வியூ செம்மையா தெரியும் உங்களுக்கு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா கம்பல்சரி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் ஜங்ஷன். திருத்தணி நம்ம திருவள்ளூர்ல இருந்து திருத்தணி வரோம்னா இதுதான் ஜங்ஷன். ஸ்ட்ரைட்டா போனா சிட்டி அவுட்டர்ல நகரி புத்தூர் போயிடலாம். நீங்க இது உள்ள போறீங்க அப்படின்னு சிட்டி உள்ள போயிடலாம். இப்ப நம்ம அவுட்டர்ல தான் போக போறோம். இந்த வழியாவும் போகலாம். அந்த ஏரியால இருந்து நம்ம லாஸ்ட் டைம் போயிருப்போம், அந்த என்என் கண்டிகை அந்த ஏரியா சைடு போயிருப்போம். அந்த ஏரியா சைடும் போகலாம். பட் வந்து நம்ம சீக்கிரமா போனா இந்த மெயின் தான் பெட்டர். இதுதான் வந்து பொன்பாடி செக் போஸ்ட், அதாவது தமிழ்நாடு செக் போஸ்ட். இதுதான். இதை தாண்டி ஒரு 2-3 கிலோமீட்டர் போனோம்னா நெக்ஸ்ட் வந்து நகரி கிட்ட வந்து ஆந்திரா செக் போஸ்ட் வரும் உங்களுக்கு. இந்த இடத்துல லாஸ்ட் டைம் நான் ஆக்டிங் டிரைவரா இருந்தப்போ திருப்பதி போயிட்டு ரிட்டர்ன் சவாரி திருப்பதி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது போலீஸ் பிடிச்சாங்க. இப்பயும் பாருங்க அந்த பைக் அந்த வண்டிக்காரங்க கிட்ட என்ன பண்றாங்கன்னு பாருங்க. ஓ சாரி, அங்க டாக்குமெண்ட் செக் பண்றானுங்க. அதுதான் தமிழ்நாடு செக் போஸ்ட். இங்க இருந்து தாண்டி கட்ட நம்ம நகரி கிட்ட போகும்போது நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஆந்திரா செக் போஸ்ட் வரும். ரிப்போர்ட் பண்ண சோதனை சாவடி ஆர்டிஓ செக் போஸ்ட். இந்த ஹோட்டல் நல்லா பாத்துக்கோங்க, அன்னபூர்ணா ஹோட்டல். இது தெரியுதா? இதுதான் வந்து நம்ம சென்னையில இருந்து திருப்பதி போறேன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்டோட பஸ்ஸுங்களை வந்து இந்த இடத்துல தான் வந்து நிறுத்தாட்டுவாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பேசஞ்சர் சாப்பிட்டாங்கன்னா டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் ஃப்ரீ தான் அந்த இடத்துல. அது அவங்க யாருக்கு அவங்களுக்கு வந்து அந்த சலுகை, அதாவது சாப்பாடுக்கு எதுக்குமே சார்ஜஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து நம்ம அங்கே போய் வாங்குறோம், அதுக்காக அவங்க டிபார்ட்மெண்ட் கிளைண்ட் வந்து இவங்க கொடுக்குறாங்க, அதனால அவங்களுக்கு ஃப்ரீ. இங்க பாருங்க, மலை மேல ஒரு தனி கல்லு, ஒரே ஒரு கல்லு தனியா நிக்குது. எப்போ ஒரு போதோ லைட்டா தூரல் வருது. கேப்சர் கரெக்டா ஆகுதான்னு தெரியல எனக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த பஞ்சாப் லாரிங்க, அதுக்கப்புறம் இந்த நார்த் இந்தியன் சைடுல தான் லாரிங்க எல்லாம் பார்த்த உடனே கண்டுபிடிச்சாங்க. ஜுக்கு ஜுக்கு ஜுக்குன்னு வச்சிருக்கானுங்க எல்லாரும். உண்மையா மழை வருதுங்க, அதிகமா வருது. நான் வேற கொடை கொண்டாம வரேன்ட்டுன்னு சரி விடுங்க, ரெயின் கோட் இருக்கா எடுத்து போட்டுருலாம். இந்த கிட்டத்தட்ட நம்ம நகரி கிட்ட வந்துட்டோம். இப்போ நல்ல மழைங்க இந்த ஏரியா சைடுலாம். இங்க பாருங்க அந்த மலையை என்ன பண்ணிருக்காங்க, மலையே காணுங்க அந்த சைடுலாம். அட மண்டே ரெண்டா போல மாதிரி மலையை ரெண்டா பொழுது வச்சிருக்காங்க. இங்க பாருங்க எப்படி பண்ணிருக்காங்கன்னு. நான் கேமராவை துடைக்க முடியுமான்னு பாக்குறேன். ஓகே, எடுத்தாச்சு கிளாத்து. இங்க பாருங்க இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப ஒஸ்ட்டுங்க ஆந்திரா கவர்மெண்ட். கொஞ்ச நேரத்துல நல்ல மழை வந்துருச்சு. இப்போ ஓரளவுக்கு ஜஸ்ட் ஒரு தூரல் தான் வருது. ஸோ அதனால மறுபடியும் கேமரா மாட்டியாச்சு. முன்னாடி பாருங்க அந்த வியூ எப்படி இருக்குன்னு. இந்த ஏரியா வந்து நாங்கள் என்ன தெரியுமா சொல்லுவோம், இது வந்து மூக்கு மலை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த மலை பார்க்கறதுக்கு நல்லா மூக்கு மாதிரி இருக்கும். நிறைய பேர் இதை வந்து அந்த பெருமாள் இருக்கு இல்லையா, அவர் கூட கம்பேர் பண்ணுவாங்க. அவருடைய ஃபேஸ் வந்து இதுல இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரி கம்பேர் பண்ணுவாங்க. இந்த மலைக்கு பின்னால தாங்க நம்ம லாஸ்ட் டைம் போன அந்த கைலாச கோணம் இருக்கு. நம்ம போக போறது வந்து இந்த மலை கிடையாது, இதையும் தாண்டி இன்னொரு மலை இருக்கு. அது வந்து மூலப்போனான்னு சொல்றாங்க. அந்த இடத்துல நம்ம போட்டோம். மறுபடியும் நம்ம ஸ்பீடா போறதால மழை வந்து அதிகமாக வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. முடிஞ்சாலும் நம்ம ஸ்லோவாகவே போகலாம். வெயிலும் அடிக்குது, மழையும் வருதுங்க இந்த ஏரியால. நம்மளால சைடில் போட முடியும், பார்க்கலாம்.
இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில் நகரியில். நீங்கள் நகரிக்கு போனோம்னா இது உள்ளே போனீங்கன்னா நகரி போயிடலாம், நகரி ஏரியா உள்ள. பட் இப்போ நம்ம வந்து அவுட்டரில் தான் போக போகிறோம். இதை பாருங்க, ஆந்திரா சைடு வந்தாலே ஃபர்ஸ்ட்ல நல்ல மலைகள்லாம் நிறைய பார்க்கலாம்னு நல்ல ஆசையாக இருக்குங்க. இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் நண்டு வச்சுக்கிறானுங்க. அந்த இடத்துல பாருங்க முக்கால்வாசி மலையை காணும், இந்த இடத்துல பாருங்க மலையவே காணும், எல்லாத்தையும் காலி பண்ணிட்டுக்கிறானுங்க. இப்போ பாருங்க இதுதாங்க டோட்டல் வியூ, இந்த மலையோட டோட்டல் வியூ இதுதான், தெரியுதுங்களா? அந்த மலை மேலே வெயில் அடிக்குது, இந்த இடத்துல மழை பெய்யுது. மேபி இந்த நகரியை தன்னா மழை நின்று நினைக்கிறேன். இதுதாங்க ஜங்ஷன் நம்மளுக்கு. ரைட், அந்த பெட்ரோல் பங்க் இருக்கு இல்லையா, இங்கிருந்து நம்ம ரைட் எடுத்தோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் போன கைலாச போன ரூட்டில் போயிட்டு இந்த வழி வந்து ஜாயின் ஆகிட்டோம். நம்மளுக்கு நகரியை தாண்டி சிட்டிக்கு அவுட்டரில் வந்து நம்ம ஒரு சாய்பாபா கோயில் வந்து பார்க்கலாம். ரொம்ப வருஷமாக இந்த ரூட்டில் போயிட்டு வந்துட்டுருக்கோம். நான் இது வரைக்கும் அந்த கோயிலுக்கு நான் போனதே கிடையாது. இதுதான் நம்ம அந்த மூக்கு மலைன்னு சொன்னோம் இல்லையா, அதோட ஃப்ரண்ட் வியூ தான். காய்ஸ் சரியான மழை காய்ஸ், கேமராலாம் நனைஞ்சிருச்சு. நீங்கள் இந்த பார்க்கும்போது தெரியும், வீடியோ ரெக்கார்ட் ஆகும்போது வந்து அந்த மலைத்துளியெல்லாம் மேலே விழுந்து ஃபுல்லாக பிளர்ராக தான் தெரியுது. ஃபஸ்ட்டு நம்ம வண்டியை நிறுத்திட்டு எனக்கு ரெயின் கோட் போட்டு அதுக்கப்புறம் கேமராவை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மாட்டிட்டு கிளம்ப வேண்டியது தான். எங்கே ரெஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம். இந்த மழை வேறு வந்து அந்த மைக்கு வேறு ஒர்க் ஆக மாட்டுது. இந்த ஐஃபோன் பொறுத்த வரைக்கும் அந்த சார்ஜர் போர்ட்டில் லைட்டாக தண்ணி போனாலுமே வந்து எரர் காமிச்சிரும். அதே போல் எனக்கும் எரர் காமிச்சு இப்போ மைக்கே ஒர்க் ஆக மாட்டுது. வந்தாச்சு, இப்போ நம்ம ரெயின் கோட் மாட்டிட்டு அதுக்கப்புறம் விலாகை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். மாட்டியாச்சு, கிளம்புவோம். மைக் ஒர்க் ஆக மாட்டேங்குங்க, அது அதே நினைஞ்ச உடனே. காய்ஸ் இந்த வியூவை பாருங்கள் காய்ஸ் எப்படி இருக்குன்னு. அந்த இது வந்து மூக்கு மலையோட அந்த பேக் சைடு தான் அது. அந்த மலையை தாண்டி இன்னும் 2 மலை இருக்குது. சரியாக இருக்குது காய்ஸ். இது வந்து நம்ம புத்தூர் பிரிட்ஜிலேருந்து பார்க்கும்போது செம்ம வியூ கிடைக்குது. அதை கொஞ்சம் தாண்டி வந்தீங்க அப்படின்னா அந்த மலைக்கு பின்னால் இருக்கிற 2 மலைங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த 2 மலைக்கு தான் வந்து நம்ம இது தாண்டி தான் போக போகிறோம் வாட்டர் ஃபால்ஸ்க்கு. நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்கும் போகிற வழி தான் பாருங்கள். காய்ஸ் இந்த ஃப்ரேமை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம போகிற வழி ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக கிராமம் தான், உள்ளே தான் போக போகிறோம். அங்கே வந்து மாந்தோப்பு, தென்னந்தோப்பு எல்லாமே செம்மையாக இருக்குது. ரொம்பவே மோசமாக இருக்குது ஏரியாங்க. ரோடு எதுவுமே ஃபுல்லாகவே இங்கேருந்து நம்ம ஃபால்ஸ் ரீச் பண்ணுற வரைக்குமே மண்ணு தான். ஆனால் இதுன்னா ஒரு இதுன்னா இதை தாண்டி தான் ஒரு ஊருக்கே போயாகணும். இது உள்ள ஒரு ஊர் இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட ஒரு ஊர் இருக்குது. அவங்க எல்லாமே இதை ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு ஏரியா. ஃபுல்லாகவே ஆஃப் ரோட் மட்டும்தான் இந்த இடத்துல. இதை நம்ம 2 கிலோமீட்டர் போயாகணும். கைஸ் ஆப்போசிட்டில் இருக்கிற மலையை பாருங்கள். இந்த மலை தான் நம்ம அந்த ரோட்டில் வரும்போது அங்கேருந்து 2 மலை தெரிஞ்சது இல்லையா. ஒன்று இந்த பக்கம் இருக்குது, ஒன்று இந்த பக்கம் இருக்குது. டோட்டலாக 2 மலை இதை தான் நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி தான் மூக்கு மலை இருக்குது. நம்ம வந்து அதே ஏரியா இருக்குது. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போனோம். பட் அந்த இடத்துல தண்ணியாக போயிட்டுருக்கு. இந்த பக்கம் ஒரு வடி போயிட்டுருக்கு. வாங்க பார்ப்போம். இது வந்து புது வழியாக இருக்குமா என்னன்னு தெரியல. வாட்டர் ஃபால்ஸ் இப்படி தானே? எப்படி இப்படி கிடையாதா? இப்படி போக முடியாதா அப்போ? சரி, அந்த இடத்துல தண்ணி போகுது, தண்ணி போயிட்டுருக்காங்க. அப்படியா?
தேங்க்ஸ். நீங்கள் ரூட்டு மாறி வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னால் அதே ரூட்டில் தான் போயிருக்கணும். அது புதுசாக போட்டிருக்கோம் சொல்லிட்டு நான் அந்த ரூட்டில் போனால் அந்த டெட் எண்ட் இது. அது தோட்டத்தூள் போகுது, ஏரியா இருக்குது, ஏரியாவை தாண்டி ஏதோ தோட்டத்தூள் போகுது. மறுபடியும் ரிட்டன் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன இல்லையா தண்ணி போயிட்டுருக்கேன், அதே ரூட்டில் போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா இந்த பாறை மேலே வண்டி ஓட்டுறது தான். லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்போ வந்து காரில் வந்துருந்தோம். ஸோ அதனால் அது கார் வரும்போது அப்போயுமே அந்த காரை தண்ணியிலே தான் ஓட்டிகிட்டு போனோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இப்போ வந்து நம்ம ரொம்ப வருஷம் கழிச்சு தான் இந்த ஏரியாவுக்கு வரோம். அது ரொம்ப மாறி இருக்குன்னு நினச்சி தான், அதனால தான் நம்ம ரூட்டே வந்து மாறி போயிட்டேன். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு அந்த ஸ்ட்ரீமை வந்து தாண்டி போகிற மாதிரியான ஒரு இடம் வரும். இங்கே போகிற வழி எல்லாமே செம்மையாக இருக்கும். ஒரு அட்வென்ச்சர் அண்ட் த்ரில்லரான ஒரு ஃபீல் வந்து. ஏன்னா வந்து நம்ம போகும்போது யாருமே இல்லை, ஏன்னா சீசனே கிடையாது. இது ஒரு மான்சூன் டைம் ஆக்சுவலி. காய்ஸ் ஃப்ரண்ட்டில் பாருங்கள், இந்த ஓடையை தாண்டி தான் நம்ம போய் ஆகணும். இப்போ இந்த தண்ணியிலே தான் வண்டி ஓட்டி ஆகணும். இதை தாண்டினா தான் நம்ம ஃபால்ஸ் போக முடியும். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் போது இன்ஜின் இருக்கிற சூட்டுக்கு வந்து புகையாக வருதுங்க. உங்களுக்கு தெரியுதா தெரியல, செம்ம சூடாக இருக்குது இன்ஜினு. சக்ஸஸ்ஃபுல்லாக தாண்டியாச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ் இதெல்லாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வந்துருந்தப்போ இந்த ஸ்டார்டிங்கில் இந்த கோயிலுக்கு முன்னாடி தான் வந்து செக் போஸ்ட் மாதிரி போட்டிருந்தாங்க. பட் இந்த இடத்துல அது காணும். ஒருவேளை எடுத்துட்டாங்களா இல்லை செக் போஸ்ட்டே இல்லையான்னு தெரியல. பார்க்கலாம் வாங்க. இந்த ஏரியாவை தாண்டி ஒரு மாந்தோப்பு உள்ள போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து 2 பக்கமும் மரம் இருக்கும். ஒரு புகை மாதிரியான ஒரு ஃபீல், செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ணா எவ்வளோண்ணா? ஹலோ என்ட்ரி ஃபீ எதுவும் இல்லைன்னு நினச்சேன். அந்த இடத்துல அந்த செக் போஸ்ட் எதுவும் இல்லாததுனால. பட் வந்து இப்போ வந்து புதுசாக உள்ளே போட்டுருக்காங்க. ஆனால் ரொம்ப ப்ரைஸுங்க அது. இப்போ ரெண்டுக்கே வந்து 50 ருபீஸும், வெஹிக்கிளுக்கு வந்து 50 ருபீஸும் வாங்குறாங்க. அப்படின்னா ஒரு 10-15 பேர்லாம் வந்தால் அவங்களே 500 ரூபா. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்தப்போ வந்து ஒரே ஒரு ஃபீ கூட கலெக்ட் பண்ணல, ஜஸ்ட் ஒரு 10 ரூபா மட்டும்தான். அது என்ட்ரி ஃபீ மாதிரி கலெக்ட் பண்ணாங்க, அவ்வளோதான். பட் இப்போ வந்து டிக்கெட், பைக் பார்க்கிங் டிக்கெட்டு நாளைக்கு இருக்காங்களா உள்ள. ஆல்சோ வந்து பெர் ஹெட்டுக்கு வந்து 50 ருபீஸ், டோட்டலாக வந்து 100 ருபீஸ் நான் சிங்கிளாக போனதுக்காக. இதுவே நீங்கள் நிறைய பேர் வரீங்கன்னா கம்பல்சரி நிறைய ப்ரைஸ் ஆகிடும். கைஸ் ஃபைனலி நம்ம ரீச் ஆகிட்டோம். இப்போ உள்ளே என்டர் ஆக போகிறோம். பயங்கரமாக இருக்குது கைஸ். இந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த மலையோட அடிவாரத்துக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம ஃபுல்லாக வெறும் பாறைங்களாக தான் இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். இதெல்லாம் கம்பல்சரி நீங்களும் வந்து இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அங்கே நிற்கிற லாஸ்ட்டு ஒயிட் கலர் வண்டி தான் நம்மளுடைய இது.
இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் நம்மளுக்கு. இங்கேருந்து கொஞ்சம் உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு கோவில் வரும். இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன் கோவில். எப்படி அது இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸரை பார்த்துட்டு வந்தேன். இந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனால் ஃபஸ்ட்லாம் இங்கே தான் நல்லா குளிச்சுட்டு இருப்பாங்க, மேலேருந்து தண்ணி வர்றது. பட் இந்த இடத்துல கம்மியாக இருக்குது. அது இல்லாமல் இந்த இடத்துல தண்ணி விட்டு கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க. காட்டுறோம் பாருங்கள். மேலே ஒரு கோயில் இருக்குது, சிவன் கோவில். நம்ம அப்படியே இங்கே வந்துடுவோம். எஸ், எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது பாருங்கள். தண்ணி அடி வரைக்குமே எப்படி இருக்குன்னு அப்படியே தெரியுது. மேலே ஏறி போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு கோவில். ரொம்ப செங்குத்தாக இருக்குது படிக்கட்டு. உள்ள ஒரு சின்ன சிலை இருக்குங்க. அது யாருன்னு தெலுங்கில் போட்டிருக்காங்க. என்னென்னு தெரியல. உள்ள சிலை இருக்கு போல, சரியாக கிளியராக தெரிய மாட்டேங்குது. மூலையில் ஒரு சிலை இருக்குங்க, விநாயகர். தமிழ்நாடு ஆந்திரா திருப்பதி சேனல். ஓகேண்ணா. ఈ ఫిష్ తీసుకోనా? హలో இந்த ஏரியாலாம் செம்ம ஹாண்டிங்காக இருக்குது, பயமாக இருக்குது. உள்ளவே வெளியில் வெளியே பயமாக வெயில் அடிக்குது. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா இருட்டாது. ஃபுல்லாக பாருங்களா. இந்த இடத்துல ஒரு மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, ஃபிஷ் வெடிக்கிற வந்து பண்ணாங்க. செம்மையாக இருக்கும். நிறைய குட்டி குட்டி மீன்கள்லாம் இருக்கும். நம்ம காலை மட்டும் வச்சா போதும், அது பாட்டு நம்ம டெட்டல்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும். செம்மையாக இருக்கும். அது ஃபீல் சூப்பராக இருக்கும்.
தண்ணி மட்டும் இந்த இடத்துல சும்மா கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. ஆழமரம் பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆளே இல்லை இந்த ஏரியாவில், நான் மட்டும்தான் தனியாக வந்திருக்கேன். உள்ள ஒரு கோவில் இருக்கிற மாதிரி இருக்கு. லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்போ இந்த அளவுக்கு தண்ணி இல்லைங்க, இப்போ தான் நல்ல ஒரு ஃபுல்லாக தண்ணி வருது. அவங்க நம்ம மேலே போய் பார்ப்போம். பயங்கர அமைதியாக இருக்குது. இந்த அமைதியே ஒரு பயத்தை கொடுக்குது. இங்கே பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது. மூச்சு வாங்குதுங்க ஏறும்போது. வந்ததுமே ஒரு நந்தி சிலை. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாரியம்மன் தான் நினைக்கிறேன், ஒரு அம்மன் கோவில் இது. அப்படியே பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தம் இருக்குது. கொம்புலேயே பாம்பு மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. கிட்ட போய் பார்ப்போம். இந்த பாம்பு புத்துலாம் பயங்கரமாக இருக்குங்க. புத்து உள்ள கை விட்டு ரஜினி மாதிரி பாம்பு எடுக்கும் நம்மளை. பயங்கரமாக இருக்குது, செம்ம பயமாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்து பெருசாக பல தண்ணி ஸ்லிப் ஆனீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எந்த பக்கத்துலேருந்து எது வரும்னு தெரியாமல் ரொம்ப பயமாக இருக்குது. உள்ள ஆளுங்க வாய்ஸ் கேட்குது. ஸோ இப்போ பயம் இல்லை, உள்ள ஆளுங்க இருக்காங்க போல. சேஃபாக இருந்தால் ஓகே. எனக்கு தெரிஞ்சு இங்கே எந்த அனிமல்ஸும் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன், குரங்க தவிர. பயங்கரமாக இருக்குது தண்ணி. வெறும் பாறைங்க தான், பாறைங்க தான் ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக பாட்டில் தான் இருக்குது, உடச்சி வச்சுருக்காங்க. பாருங்க, ஃபுல்லாக பாட்டில் தான் உடச்சி வச்சுருக்கானுங்க. இதை தாண்டி நம்ம உள்ளே போனால் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரீம் பார்க்கலாம். அந்த இடத்துல ஒரு தண்ணி மாதிரி தேங்கி இருக்கும் அப்படின்னு நம்புவோம். இருக்கும் தான், ஏன்னா கீழே ஒரு ஸ்ட்ரீம் இருக்குது. அப்போ மேலேருந்து நல்லா தான் வருது தண்ணி. பார்க்கலாம் வாங்க. எங்கே இது வலிக்கி விட்டுருமோன்னு பயமாக இருக்குது. ரொம்ப ஈரமாக இருக்குது பாறைலாம். ஸோ சவுண்டு கேட்குதா? ஸ்ட்ரீமோட சவுண்டு கேட்குதா? ஏதோ பார்த்து பாம்புன்னு பயந்துட்டுங்க. நான் எப்படி சுற்றிட்டு இருக்கு பாருங்களேன். இதுதான், நீங்களாம் பசங்க கூட வந்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்கலாம். இந்த வாரம் எப்படி குகை மாதிரி இருக்காங்கலாம். இதெல்லாம் ஃபுல்லாக மீனுங்க தான் பாறைக்கடியில்.
இதுதான் அந்த வாட்டர் ஃபால்ஸோடைய எண்டு. இதுக்கு மேலே போகிறோன்னா பெரிய பெரிய இது பாறைகள் ஏறி தான் போகணும். இதெல்லாம் பசங்க கூட வந்தால் தான் ஜாலியாக அட்வென்ச்சராக இருக்கும். நீங்கள் மேலே போனீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து அதுக்கு முன்னாடி நான் போயிருக்கேன். பெரிய குகை மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தெரியுது இல்லையா, அது அந்த பெரிய பாறை அது. அதில் ஒரு மரக்கட்டை ஏறி ஏறுற மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு. அது செம்ம ரிஸ்க்காக இருக்கும், பட் செம்ம அட்வென்ச்சராக இருக்கும். பசங்க கூட தான் வரணும் இந்த ஏரியாக்கெல்லாம். கண்டிப்பாக இது லஞ்ச் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய பெரிய மரம்லாம் சாஞ்சிட்ருக்கு. எவ்வளோ பெருசு பாருங்கள் இந்த மரம், அப்படியே வேரோடு சாஞ்சிருக்கு. இப்போ வந்து நான் இந்த இடத்துல ஃபிஷ் பெடிக்யூர் பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்கும்னு, செம்ம ஃபீலாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஒவ்வொரு மீனாக வந்து என் காலை எப்படி கடிக்க போகுது மட்டும் பாருங்கள். வந்துட்டானுங்க. செம்ம ஃபீலுங்க அது. கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரீயாக ஃபிஷ் பெடிக்யூர் பண்ண முடியும் இந்த இடத்துல உங்களால். கூசுதுங்க. நம்ம கால் உள்ள வச்ச உடனே எல்லா மீன்களும் ஓடி வந்துருச்சு. எப்படி இருக்கு பாருங்க ஏரியா. நான் மட்டும் தனியாக இருக்கேன் இப்போ இந்த காட்டில், கூட யாருமே கிடையாது இந்த மீனுங்களை தவிர. செம்ம ஃபீலு. மழை பெய்யுது போல் வெளியே. ஆமாங்க மழை பெய்யுதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க சுற்றி மரம் நடுவில் மட்டும் ஒரு ஹோல், அதுதான் ஆகாயமே தெரியுது. மற்றபடி எதுவுமே தெரிய மாட்டேது இந்த இடத்துல. மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. துளி துளியாக விழுது தெரியுதுங்களா? அது என்னோட செருப்பு தான். செம்ம இருட்டாயிடுச்சு வெளியே மழை பெஞ்சதுமே. பயங்கரமாக இருக்குது. இந்த வழியாக தான் நம்ம போய் ஆகணும். பாருங்கள் எப்படி இருக்குண்ணே. இந்த வழியாக தான் வந்தேன் இப்போ நாங்கள். இந்த பக்கம் வழி இல்லை, இந்த பக்கம் தான் போய் ஆகணும். ஓ சாரி, சேர்ந்து வலை மேலே அடித்தேன். சேர்ந்து வலை பிஞ்சிருச்சு என்னால். ஃபைனலி இதுதான் இந்த ஃபால்ஸ்.
இந்த இடத்துல நம்மளுக்கு துணையாக இருக்கிறது மனுஷங்க கிடையாது, இந்த மிருகங்க மட்டும்தான். அதுவும் குரங்கு குட்டி தான். இவனுங்க தான் நம்ம கூடயே இருக்கிறானுங்க. பாருங்க நம்மளே கூட செம்ம ஃபீல் இருக்குங்க. பயங்கரமாக இருக்குது. செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு வெளியே. நாங்கள் இருக்கோம். இங்கே பாருங்கள் குரங்கு கூட்டத்தை. இன்னொன்று எங்கள் கூடயே இருக்கானுங்க. இந்த பாட்டில் தாங்க பாவம் பாருங்கள், பியர் பாட்டில். நீங்கள் வரீங்க அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், யாரும் வேணாம் இல்லை. அதுக்காக எல்லா பாட்டிலும் இங்கேயே போட்டு போகிறது ரொம்ப தப்பு. இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு இது இருக்கணும். பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஃபுல்லாக நனைஞ்சிட்டு நான். நல்ல வேலை கேமரா நனையாமல் இருக்காது வரையும் சந்தோஷம். நான் கவர் வேறு எதுவுமே எடுத்துனார்ல, ரெயின் கோட் மட்டும் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. சரி நீங்கள் இந்த இடத்துக்கு வரீங்கன்னா நல்லா பசங்க கூட வாங்க. ஒரு அண்டா குண்டா எல்லாம் தூக்கியில் வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஃபுல் ஃபன் பண்ணுற மாதிரி வாங்க. ஆனால் பிளாஸ்டிக் மட்டும் இந்த இடத்துல போடாதீங்க. ஏற்கனவே வெறும் பாட்டிலாக மட்டும்தான் இருக்கா. இந்த பியர் பாட்டிலு, சரக்கு, இது ஃபுல்லாகவே இது மட்டுமா தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கவரையும் பாட்டிலையும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு நீங்களே கொண்டு போயிட்டுங்க ஒரு கவரில். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பயங்கர மழை, செம்ம மழை, ஃபுல்லாக நனைஞ்சாச்சு. செல்ஃபி ஸ்டிக் முதற்கொண்டு நனையுது. ப்ளூடூத் ஒர்க் ஆகுமா இல்லைன்னு தெரியல. செம்ம மழை. ஆனால் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிடுச்சு. இங்கே பாருங்கள் வியூ எப்படி இருக்க போகுதுன்னு, அந்த கோயிலோட வியூ. மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்ன நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வியூ மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு.